பிக் பாஸ் ஹவுஸில் இந்த வாரம் கேப்டன் யார் தெரியுமா? நம்ம ரஞ்சித் தான். எப்பறம் இந்த மனுஷன் சைலண்டாக இந்த கேப்டன் ஆகிட்டாரப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம அருண் வந்து நான் புச்ச முயலுக்கு 3 கால் தானே அப்படின்ற மாதிரி அவருடைய பாயிண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு. என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாமல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் வந்து விளையாடிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறமா வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறமா பயங்கரமானார். இப்போ பழைய மாதிரியே வந்து பார்த்தோன்னா மாறிட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவருடைய பாயிண்டில் வந்து பார்த்தோன்னா அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. அந்த பாயிண்ட் வேலிடான பாயிண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏதோ பேசணுமே அப்படின்றதுக்காக வந்து பேசிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் நம்ம பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா டஃபாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிராசரி டாஸ்க் டோட்டலாகவே 3000 தான் வந்து வின் பண்ணாங்க. இந்த வாரம் சோத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல டீம்மேட்ஸ் எல்லாருமே. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே 64 வந்து போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா ஆடி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ரஞ்சித்துக்கு கிங் க்ரௌன் வந்து போட்டு விட்டாங்க. ஸோ போட்டு முடிச்சோடனே நம்ம ரஞ்சித் பார்த்தோன்னா ஒரு ஸ்பீச் எடுத்திருப்பாரு. ஸோ இந்த 70 நாளில் உங்ககிட்ட மீட் பண்ணுறது இப்படிலாம் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தார். இந்த மனுஷன் எப்போ தான் ஏன் முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீம்மேட்ஸுமே பார்த்தோன்னா தலையில் கை வச்சுட்டு எல்லாருமே மேலே பார்த்து கீழே பார்த்துட்டு எப்போ தான் ஏன் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தாங்க. எப்போடா முடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சா மறுபடியும் வந்து பார்த்தோன்னா எந்தெந்த டீம்மேட்ஸ் யாரெல்லாம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி டீம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எப்படின்னு வந்து பார்த்தா எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தோன்னா 2 பேர் வெளியே போயிட்டாங்க. ஸோ எப்படி பிரிச்சாலுமே ஒரு டீமில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் கம்மியாக தான் இருப்பாங்க போல. ஸோ அதனால தான் இங்கே மிகப்பெரிய வந்து ஒரு சண்டையை வந்து போயிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஸோ கிச்சன் டீமில் ஒரு 4 பேர் தான் வந்து பிரிச்சிருப்பாரு. டக்குன்னு நம்ம ஜாக்லின் வந்து எப்படி நீங்கள் 4 பேர் பிரிக்கலாம்? ஸோ டாஸ்க் விளையாட்டு வந்தாலும் சரி, நம்ம மற்ற பேருக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போனாலும் சரி, ஆக மொத்தத்தில் 4 பேர் வர முடியாது. 5 பேர் இருந்தால் கண்டிப்பாக ரொட்டேஷனில் கரெக்டாக ஒர்க்கு வந்து போகும். கண்டிப்பாக நீங்கள் 5 பேர் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு அருண் வந்து பார்த்தோன்னா ஏதோ பேசணுமே அப்படின்றத டக்குன்னு வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. என்னதான் 2 பேர் வெளியே போயிருந்தாலுமே சரி, ஸோ கிச்சன் டீமில் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தோன்னா ஹோம் கிளீனிங்கில் வந்து பார்த்தோன்னா 5 பேர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னு பார்த்தோன்னா அவங்க போனதால் வந்து பார்த்தோன்னா கிச்சனில் ஒன்றா கம்மியாகலாம் சாப்பாடு, ஆனால் வீடு வந்து கம்மியாகாது. கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு 5 பேர் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. அது அப்புறம் நீ சொல்லலாம் கிச்சன் டீமுக்கு 5 பேர் தேவைடா அப்படின்ற மாதிரி தீபக் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கர், அதே மாதிரி பார்த்தோன்னா லேபர் பேஸ்டு ஒர்க்கர் அப்படின்னு 2 விதமாக இருக்குது. ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கர்லாம் வந்து பார்த்தோன்னா கிச்சனில் இருப்பாங்க. லேபர் பேஸ்டு ஒர்க்கர்னால் வந்து பார்த்தோன்னா எப்போ வேணாலும் வாயில் சொன்னால் கூட சரி அந்த ஒரு வேலை ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கர் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக தேவைப்படுது, அதனால் 5 பேர் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம தீபக் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அது எப்படிங்க நீங்கள் இது மாதிரிலாம் பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அருண் அதை வேறு மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்த்தோன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ன்றது பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு பிளேஸ் தான். யாருமே வந்து பார்த்தோன்னா ஹையர் பொசிஷன், யாருமே லோயர் பொசிஷன் அப்படிலாம் கிடையாது. இது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம அருண் ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து விட்டாரு. என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாமல் அவர் எதுக்காக சொன்னார்னு பார்த்தோம்னா எல்லாராலையுமே வந்து பார்த்தோன்னா கிச்சன் டீமில் இருக்க முடியாது. ஸோ ஒரு சில ஸ்கில்டு பர்சன் இருந்தால் மட்டும்தான் சமைக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு பேசிஸில் தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் அருண் வந்து பார்த்தோன்னா அது வேறு மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஸ்கில் பேஸ்ட் ஒர்க்கர்னால் இந்த வேலையை தான் பார்க்கணும், ஸோ மற்றவங்களாம் லேபர் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வேறு மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டானே சொல்லலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி அவருடைய பாயிண்டில் நான் இதுதான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு புரியாத பாயிண்டே மறுபடியும் பேசிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இந்த நம்ம தீபக் வந்து கேட்டிருப்பாரு, நீ ஸ்கில் பேஸ்டு பர்சன் தான் நம்ம கிச்சனுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி யாரையும் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு அருண் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அப்படி யாரும் பார்க்கலையா அப்படின்னு உடனே டக்குன்னு எல்லாருமே செம்ம காண்டாயிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் தெரியல, இப்போ வந்து ஸ்கில் பேஸ்டு பர்சனாக யாருன்னே தெரியலன்னு வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம முத்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட் வந்து போட்டு விட்டுருப்பாரு. ஸோ டக்குன்னு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரணோ ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம அருண் வந்து சொல்லியிருப்பாரு. டக்குன்னு நம்ம ஜாக்லின் ஏன் அவனுக்கு வேணும்னா அவன் சொல்ல மாட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் சென்டராக நின்று பேசலாமா, எதுக்கு சைடில் நின்று பேசிட்டு இருக்கீங்க சைடில் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. என்னது சைடில் என்ன பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா ஒரு ஷாக்கை கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அருண் அதே பாயிண்டில் மறுபடியும் ஏந்து பேச ஆரம்பிச்சாரு. ஸோ நம்ம தீபக்குமே பார்த்தோன்னா மறுபடியும் அதே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாரு. ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கர்னா என்ன, லேபர் பேஸ்டு ஒர்க்கர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு அருணுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலுமே அந்த பாயிண்ட் வந்து புரியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா வந்து எல்லாருமே செம்ம காண்டாயிட்டாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம பவித்ரா வந்து எல்லாருமே சண்டை போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, யாருமே சாப்பிடல. ஸோ அதனால் போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஃபன்னாக முடிச்சு விட்டாங்க. ஸோ அப்பயுமே வந்து பார்த்தோன்னா அந்த சண்டை வந்து போயிட்டே இருந்தது. யார் வந்து டிபேட் மாதிரி வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் விட்டா வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்ஷிகா போய் சென்டரில் வந்து போய் நின்று இருப்பாங்க. ஸோ ஏதோ வேலிடாக பாயிண்ட் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தோன்னா ஒரு வாரம் வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ளவர் கட்டிங்காக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு இது வந்து போயிட்டு இருந்தது. அந்த உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த 5 ஃப்ளவரில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டா வந்து பார்த்தோன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்கே வந்து போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் இருந்ததில்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த வாரம் என்னன்னு பார்த்தோன்னா 3 முட்டையை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கேப்டன் எதனா சரியாக பண்ணலன்னா அந்த 3 முட்டையில் ஒரு முட்டையை 3 வாட்டி எடுத்துட்டா கேப்டன்சி பதவி வந்து பிடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் பிக் பாஸ். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம தர்ஷிகா ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். வந்த உடனே வந்து பார்த்தோன்னா ஒரு முட்டையை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா
எல்லாரும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு இந்த கேப்டன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை உடச்சி விட்டு போயிருப்பாங்க. என்னடா இந்த பொண்ணு நல்லா பண்ணுறமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ முன்னேறணும் அப்படின்றத கேப்டன்சிக்கு வந்திருக்காரு, ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான். இதுக்கப்புறம் தான் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நாளே அதுவும் வந்த உடனே அந்த முட்டை வந்த உடனே எடுத்துட்டியாமா நீ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிறமா, நன்றிமா, வணக்கமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதையுமே ஒரு பாசிட்டிவாக வந்து நம்ம ரஞ்சித் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூலாம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா வெளியே உட்காந்து நம்ம அருண் வந்து பேசிட்டு இருந்தார். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து போயிட்டு வரோம், தம்பி ரொம்ப ஓவராக போயிட்டேன், சாரி, அதெல்லாம் மனசில் வச்சுக்காது அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் இல்லைனா இந்த பாயிண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி, எப்போ அவங்ககிட்ட பேசி வேலைக்காக நான் போகிறேன்டா சாமி அப்படின்ற மாதிரி நம்ம தீபக் வந்து போயிட்டாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம தீபக்கும் நம்ம முத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முத்து கரெக்டாக சொன்னார். என்னடான்னு பார்த்தோம்னா அருண் வந்து பார்த்தோன்னா சொல்லணுமே அப்படின்றத ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசின்னு இருக்கிறான். அது பார்த்தோன்னா வேலிடான பாயிண்ட்டே கிடையாது. ஆனால் வெளியே அது வேறு மாதிரி ப்ராஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டை நம்ம முத்து வந்து சொல்லிட்டு இருந்தானே சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம பவித்ரா வந்து தர்ஷிகாவுக்கு ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில் வந்து பார்த்தோம்னா கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ்னால் நம்ம ஆடியன்ஸாக இருக்க நம்மளுக்குமே அது மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நம்ம தர்ஷிகா வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. எப்போ நமது விஷால் மேலே லவ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்களோ அப்போத்துலேருந்து அவங்களோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பவித்ரா வந்து பார்த்தோன்னா தர்ஷிகா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டுலாம் நீ ரொம்ப நல்லா பிளேயராக இருந்த, ஸோ நல்லா போல்டாக உன்னுடைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு இப்போனா நீ எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, அது காரணம் வந்து பார்த்தோன்னா விஷால் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி நீங்கள் விஷால்னு சொல்லுவீங்க டேரெக்டாக, நான் எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அவங்க சொல்ல, இல்லை நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம பவித்ரா வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒத்தனம் கொடுக்கறதா இருக்கட்டும், கையை தேய்ச்சி வரதா இருக்கட்டும், ரொம்ப நீ கேர் பண்ணிக்கிறான் அவனை, அது வந்து வெளியே வேறு மாதிரி ப்ராஜெக்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உன்னோட கேம் நீ விளையாட மாட்டேன்ற, அவன் நல்லா தான் ப்ராஜெக்ட் ஆகிறான் வெளியே, ஆனால் நீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீயா இருந்தாலும் சரி, ஜாக்லினா இருந்தாலும் சரி, ஏன் அருணா இருந்தாலும் சரி, யாருக்காச்சும் உடம்பு முடியல நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், விஷாலுன்ற ஒரே காரணத்தால் அவனுக்கு வந்து பண்ணலை. இன்னும் இருந்தாலும் விஷாலுக்கு மேலே ஒரு லைட்டாக ஒரு க்ரஷ் தான், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நான் வெளிப்படுத்தலாம், அதனால் என்னோட கேம் அஃபெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. நம்ம பவித்ரா இதுக்கு மேலே இதுக்கு சொன்ன வேலைக்கு ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுந்து போயிட்டாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா நம்ம அருணுமே வந்து பார்த்தோன்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ பழைய மாதிரி வந்து ஆர்ஆர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அன்சிதா உட்கார வச்சு, அன்சிதா இங்கே லேபர் பேஸ்டு ஒர்க்குனா இது மாதிரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு ஒர்க்குனா இது மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்போ வெங்காயம் வெட்டுறது தக்காளி வெட்டுறதுமே லேபர் ஒர்க்கு தானே, அப்போ அது மட்டும் எப்படி ஸ்கில் பேஸ்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்தார். இந்த பாயிண்ட்டை இன்னைக்கு முடியறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டாரு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா பற்றி ஏதோ ஒன்று பேசியிருப்பாரு போல, நம்ம மார்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயன் வந்து கேட்டிருப்பாரு, அது எப்படி நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, மார்க் பண்ணவே இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம சௌந்தர்யா வந்து சொன்னாங்க, அது எப்படி நீங்கள் மார்க்கிங் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயன் ஒரு பாயிண்ட் கேட்டிருப்பாரு. நம்ம அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சொதப்புறாரு, என்ன கதை ஏது கதைன்னு தெரியல. மார்க்கிங்க்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவர் தான் வந்து கொடுத்துருப்பாரு. அதாவது மார்க்கிங்னா வேறு ஒன்றும் இல்லை, ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கள மாதிரி பண்ணி கேலி கேண்டல் பண்ணுறது தான் மார்க்கிங்கு. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் எப்படி நினச்சிட்டு இருக்காருன்னு பார்த்தா, யாருன்னா ஒரு எதிர்த்து பேசினாலே மார்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டே ஒரு பாயிண்ட் வந்து பேசிட்டு இருந்தார். அது அப்படி இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக நம்ம மஞ்சரி, அதுக்கப்புறமா முத்து, அதுக்கப்புறமா ராயன் அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேடா ஊடு கட்டி அடிக்காதீங்கடா, போதுண்டா அவங்க பாயிண்ட்டுக்கு எல்லாம், ஓகேடா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம அருண் ஓகே சொல்லியிருப்பாரு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பிக் பாஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம நாமினேஷனுக்கான ஒரு டாஸ்க் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இங்கே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி நாமினேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. ஹைலைட்டான ஒரு மேட்ரு, நான் எதிரே பார்க்காத ஒரு விஷயம் என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி வந்து பார்த்தோம்னா கோவா கேங்கில் இருக்கக்கூடிய, அதாவது அவரே அந்த கேங்கில் தான் வந்து இருக்காரு. ஸோ அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ரயனும் சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்து பண்ணி விட்டாரு. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட்னே சொல்லலாம். ஒருவேளை நம்ம விஜய் சேதுபதி பேசின பேச்சால் அப்படி மாட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மாறதுக்கான ஒரு வழியாக தான் இது ஒரு பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதை நீ வெளியே பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நாமினேஷனில் வச்சு பண்ணிட்டியாடா, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கான ரீசன் வேறு என்ன மாதிரியான ஒரு ரீசன் பார்த்தோம்னா சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே சண்டை போடணுமே அப்படின்றத சண்டை போடுறாங்க. ஸோ அதனால் நாமினேட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரயன் எதுக்காக நாமினேட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா ஒய்காலில் உள்ளே வரும்போது வந்து பார்த்தோம்னா நான் இதை பண்ண போகிறேன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் எது பண்ணான்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லி நாமினேஷன் வந்து பண்ணி விட்டாங்க. என்னடா இது கதையாக இருக்கடா, நேற்று வரைக்குமே அவங்க டீமில் இருந்துட்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இது மாதிரி முதுகில் குத்திரடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜெஃப்ரி தான் ஒரு பேர் வச்சிருப்பாரு, நம்ம சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இம்சராணி, அதே மாதிரி ராயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊமை ராஜா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேர்த்தா மாதிரி ஒரு பேர் வச்சுட்டு போயிருப்பாங்க.
போயிருப்பாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேட்சா அந்த ஒரு பேர் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கெஸ் பண்ணாங்க இவங்க தான் எனக்கு இந்த பேர் வச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அருண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர்னு எனக்கு பேர் வச்சது நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி ஒருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம சௌந்தர்யா அதுக்கப்புறமா ராயனால மட்டும் கெஸ்ஸே பண்ண முடியல. நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் இந்த பேர் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க மனசில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை ஆனால் நம்ம ஜெஃப்ரி வந்து பண்ணிட்டாரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபீல் ஆச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா லவ் ஸ்டோரி வந்து மறுபடியும் போக ஆரம்பிக்குது. மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னடான்னு பார்த்தோம்னா பழைய சீசனில் வர மாதிரி நம்ம கவின் வந்து ஒரு இடத்துல உட்காந்து லவ் பண்ணிட்டு இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அன்சிதா கூட வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ அன்சிதாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீலாம் இப்போ பழைய மாதிரி பேசுறது இல்லடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து பார்த்தோம்னா நம்ம தர்ஷிகா தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பேசுறா தம்பி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. முன்ன ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தர்ஷிகாவை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டேன். நான்ற ஒரே காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் நீ போய் மறுபடியும் கூப்பிட்டதுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டா அன்னிலேருந்து நான் உங்கள்கிட்ட சரியாக பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம அன்சிதாவுக்கும் வந்து பார்த்தோன்னா விஷால் மேலே ஏதோ லைட்டாக இருக்கு போல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கம்முன்னு இந்த டாபிக் எடுக்கலாம் கூட அப்படியே விட்டுட்டு இருக்கலாம். மறுபடியும் இந்த டாபிக் எடுக்கிறாங்கன்னா மேபி உள்ளுக்குள்ளே ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸ்க்கான டாஸ்க் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்னு பார்த்தோன்னா இப்போ வர வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்குற மாதிரி தான் டாஸ்க்கே வந்து கொடுக்குறாரு. ஸோ ஒரு பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நெட்டில் வந்து அதாவது ஒரு பொம்மை இருக்கும். ஸோ அந்த பொம்மைக்கான பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா கண் மூக்கு காது ஸோ அது மட்டும் இல்லாமல் வாய் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் டாஸ்க் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே வந்து பண்ணல. ஆக மொத்தத்தில் ஒரு 6 பேர் மட்டும் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த 6 பேரோட அமௌண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3000 தான் வந்து எடுத்தாங்க. அத்தனை பேருக்கு 3000 பத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்தாது. ஸோ அதுக்கப்புறமா லிஸ்ட் வந்து வந்துருச்சு யார் யார் எந்த பொருள் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணாங்க. ஸோ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் தான். 3225 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. இன்னும் 25 ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. எதுக்கு நம்ம அந்த 225 ரூபாய் விடணும் அப்படின்றதுக்காக அதையுமே கணக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். பரவாயில்ல நல்லா யோசிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம முத்துவும் மஞ்சரியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்து பழைய மாதிரி மாறிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டை எடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நம்ம தர்ஷிகா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் நம்ம தர்ஷிகாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத அவங்க காதிலே வந்து போட்டுக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு நீங்கள் பார்க்கும்போது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன இன்னைக்கான டேல அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ்.